ஹாய் வணக்கம் நண்பா. இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 44 ஐசிக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ அவுட்புட் வாட்ஸ் வந்து ஸ்பீக்கரில் கிடைக்குன்றது தான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து மற்ற எல்லா ஐசிக்கும் எவ்வளோ இன்புட் கொடுக்கணும் மற்றும் ஸ்பீக்கர் அவுட்புட் எவ்வளோ வாட்ஸ் வருன்றது தான் வீடியோலாம் உங்களுக்கு காத்திருக்கு. அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றி வச்சுங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 44 ஐசி 3 வெரைட்டியில் கிடைக்கும். ஒன்று சிங்கிள் ஐசி, இன்னொன்று டியூல் ஐசி போர்டு. அடுத்து இதிலே 2 வெரைட்டியில் இருக்கும். ஒன்று டியூல்லே பேஸ்டபிள் போர்டு இல்லாமல் ஒரு ஐசி, அடுத்து பேஸ்டபிள் போர்டோட ஒரு ஐசி, இந்த மாதிரி வருது. இது பேஸ்டபிள் போர்டோட ஒரு ஐசியில் டிரான்சிஸ்டர் 2 அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஆடியோ குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். 44 ஐசினால நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் மோஸ்ட்லி நான் சமீப காலமாக எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் மோஸ்ட்லி நானுமே 44 ஐசிலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னமும். அதாவது ஒரிஜினல் ஐசி குவாலிட்டியை விட டூப்ளிகேட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அது எப்படி ஒரிஜினல் ஐசி டூப்ளிகேட் ஐசி கண்டுபிடிக்கிறதுன்னு வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் செய்கிறேன். இதில் இன்புட் வோல்டேஜ் டிசி 12 வோல்ட்டு 3 ஆம்ப் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம், 5 ஆம்ப் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, மேக்ஸிமம் அவ்வளோ தான் கொடுக்கணும். 12 வோல்ட்டு 3 ஆம்ப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அது நார்மலான வோல்டேஜ். இந்த 44 ஐசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 ஐசி இருக்கும். அதாவது ஒன்று லெஃப்ட்டுக்கும் ஒன்று ரைட்டுக்கும், அதாவது ஸ்டீரியோ சிக்னல் இன்புட்டாக கொடுத்து ஸ்டீரியோ அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். அவுட்புட் வாட்ஸ் பொறுத்த வரைக்கும் 40 + 40 வரும். அதாவது ஒரு ஐஸ்லேருந்து 40 வாட்ஸு, இன்னொரு ஐஸ்லேருந்து 40 வாட்ஸு, டோட்டலாக 80 வாட் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். ஆனால் இங்கே கொடுக்குற இன்புட் வோல்டேஜை பொறுத்து 5 ஆம்ப் இல்லை 3 ஆம்ப் கொடுக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாமே தவிர அதிகமாகலாம் மாற வாய்ப்பு இல்லை. அடுத்து இதுக்கான ஸ்பீக்கர் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 4 ஓம்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சவுண்டு பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். 8 ஓம்ஸ் இருக்கும்போது சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 4 ஓம்ஸ் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஊஃபரோ இல்லை வாய்ஸ் கால் ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, அதாவது ஸ்பீக்கர் சைஸை பொறுத்த வரைக்கும் 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச் ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி நண்பா, இது போல் வீடியோக்கள் மறுபடியும் பார்க்கணுன்னா நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை ஏற்றி வச்சிங்க. கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஒரு லைக்குன்னு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட்டால் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.